டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், ஹலோ டு ஆல். எனக்கு குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேம். அதாவது அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அவர் கண்டுபிடிச்ச அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக மிக கனெக்டிவிட்டி உள்ள கேம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. ஸோ 2 பேர் விளையாடக்கூடிய கேம். இன்டெலிஜென்ட் கேம்னு சொல்கிற செஸ் தாங்க. அந்த செஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. பட் அட் ப்ரெசென்ட் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ் கேம் வந்து 172 கண்ட்ரீஸில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க பல கண்ட்ரீஸில். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்னானந்தா, இப்போ ரீசெண்டாக குகேஷ், இந்த மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது என்ன கண்ட்ரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த கேமை வந்து இந்தியன் மேத்தமெட்டிஷியன் சிசா பின் தாஹிர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போனா 1500 வருடங்களுக்கு முன்பு. இந்த கேம் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தி கிங் பால்ஹைட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்காக தான் இந்த கேமை வந்து இன்வென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கேமை பற்றி, இது வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் அண்ட் தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து ஈக்குவலன் டு ஒரு போருக்கு போகிற மாதிரி தான் இந்த கேம் நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கேமை வந்து எந்த கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அங்கே ஷிரியா இஸ்லாமிக் அந்த ரிலீஜியஸ் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு கேம்லிங்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ சூதாடுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேமை வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கேமை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெர்மனெண்ட்டாக வந்து பேன் பண்ணுறதுக்கான டிசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டில் செஸ் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டிமுட்டி. தேங்க்யூ.